அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாரிஸில் வாங்கின விளையாட்டு பொருட்கள். நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விளையாட்டு பொருட்களும் இருக்கும். குழந்தைகளும் பெரிய பசங்களுக்காகவும் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் நாங்கள் விளையாண்ட விளையாட்டு பொருட்கள் நான் வந்து அன்றைக்கி பாரிஸில் வாங்கினேன். அது வந்து என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலில் பல்லாங்குழி பார்த்தீங்களா? பல்லாங்குழி எப்படி பார்த்தீங்களா? பல்லாங்குழி இது வந்து மரக்கட்டையில் இருக்குது. வந்து 400 ரூபாலே இருந்தது, 300 ரூபாலே இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இது 200 ரூபாலே இருந்தது. இதான் லாஸ்ட் ப்ரைஸ்னாங்க. அதோடு இது வாங்கிட்டேன். அந்த காலத்துலேயே இந்த மாதிரி மீன் மாதிரி தான் இருக்கும் பல்லாங்குழி. நல்லாயிருக்கும், மரக்கட்டையில் இருக்கும். அது தேக்கில் இருக்கும், இதாக இருக்கும். ஆனால் இது வெறும் மரக்கட்டை தான். பாருங்கள், பல்லாங்குழி இப்படி தான் இருக்கும். பல்லாங்குழி விளையாண்டவங்க எல்லாருக்குமே தெரியும் பல்லாங்குழி எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பல்லாங்குழி. இந்த பக்கம் 7 குழி இருக்கும், இந்த பக்கம் 7 குழி இருக்கும். இதை வந்து நம்ம போட்டு விளையாண்டுக்கலாம். இது வந்து நான் பேக்கெட்டில் இருந்தது சோவி. இது நான் 200 ரூபான்னு வாங்கினேன்னு சொன்னேன்ல. சோவி வந்து தனியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க. இந்த சோவி வந்து 70 ரூபா. நிறையாவே தான் இருக்குது. குழி போட்டும் மிச்சமாகவே கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. இது ஒரு 70 ரூபாய்க்கு இந்த சோவி. மொத்தம் 270 ரூபா வந்தது இந்த பல்லாங்குழி. வீட்டில் வந்து ஸ்கூல் லீவில் இருக்கிற பசங்களுக்கு அழகாக நீங்கள் இதை வச்சு விளையாட கொடுக்கலாம். ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி இதை வச்சு விளையாண்டா அவங்களுக்கும் அறிவு, அதாவது இதெல்லாம் விளையாண்டா வந்து புத்திசாலித்தனம் வரும். ஏன்னா அதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா யோசித்து விளையாடையில் நம்ம வந்து மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதைத்தான் அந்த காலத்துலலாம் விளையாண்டாங்க. நான் ஏதோ ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து என்ன வாங்கினேன்னா, இது வந்து நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டது. இது வந்து மூளைக்கு வேலை கொடுக்குறங்க. இந்த பாருங்கள், இதுதான். இது பேரே வந்து பிரெயின் ஈட்டான்னு சொல்லிட்டு, அதாவது 2, 3 இந்த மாதிரி லாஸ்ட்டாக அந்த கோழி குண்டை வந்து நம்ம, அதாவது அறிவுத்திறன் டேலண்ட்டால் இதை வந்து நம்ம வந்து 2, 3 லாஸ்ட்டில் 2, 3 வர்ற மாதிரி பண்ணணும். இது பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இதுதான் இந்த கேமு. இதுவும் நாங்கள் சின்ன வயசில் மதுரையில் தமுக்க மைதானத்தில் பொருட்காட்சி போடுவாங்க. அதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் அதை வாங்கி விளாண்டுருக்கோம் சின்ன வயசில். அந்த ஞாபகார்த்தத்துக்கு தான் நான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன். இந்த குண்டெல்லாம் இந்த இப்படி வச்சிடணும். கோழி குண்டை இந்த மாதிரி இந்த குழி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வைக்கணும். இந்த ஏப்ரல் மேலே பூரா வந்து தமுக்க மைதானத்தில் பொருட்காட்சி போடுவாங்க மதுரையில். அதில் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் வாங்குறது. அப்போ எவ்வளோ விலைக்கு வாங்கணும்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இப்போ வந்து இதை வந்து 80 ரூபான்னு வாங்கினேன். இதோட ரேட்டு, அதுவும் பாரிஸில் தான் 80 ரூபா. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட விலை கூடையாக இருக்கும். நான் பாரிஸில் இதை வந்து 80 ரூபான்னு வாங்கினேன். இந்த நடுவில் மட்டும் போடக்கூடாது, இப்படி தான் வச்சு விளையாடணும். இது வந்து டேலண்ட்டாக விளையாடணும். இது எப்படி விளையாடணும்னா, இந்த பாருங்கள், இந்த இப்படி ஒன்று எடுத்து ஒன்று எடுக்கணும். இந்த மாதிரி விளையாடணும். இப்படியே ஒரு இதாக எடுத்து விளையாடணும். இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே விளையாண்டு காட்டிடுறேன். அப்போ தான் இது எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்.
ரொம்ப ஈஸி தான் இது விளையாடுறது. ஆனால் ஒரு ஆள் விளையாடலாம், 2 ஆள் விளையாடினாலும் அதான் ஒரு ஆட்டம் அவங்க விளையாண்டுட்டு ஒரு ஆட்டம் இவங்க விளையாடலாம், அப்படியும் விளையாடலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆள் தான் விளையாட முடியும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கோழிக்குண்டை வந்து நம்ம கம்மியாக கொண்டு வரோமோ அதுதான் நம்மளோட டேலண்ட்டு. பார்த்தீங்களா, 4 மிச்சமாக இருக்குது. இன்னும் டேலண்ட்டோடு விளையாண்டா 3 மிச்சமாகும். இன்னும் நல்ல மூளையை யூஸ் பண்ணோன்னா 2 மிச்சமாகும். அது 1 மிச்சமாச்சுன்னு வைங்க, அவங்க உண்மையிலே செம்ம ப்ரில்லியண்ட்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பசங்களை வந்து இந்த மாதிரி கேம் வாங்கி விளையாட கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் இது விளையாண்டுட்ருக்கோம். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். என்னடா சின்ன பசங்க மாதிரி வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க. சரி, தனியாக போர் அடிக்கையில் இந்த மாதிரி வச்சு எதையோ மனசுக்கு உள்ளதை கிறுக்கிக்கலான்ட்டு. இது இந்த கால ஸ்லேட்டு பாருங்கள். இது ஸ்லேட் மாடலாக அப்படி விற்கிது. இது வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் என்ன மாதிரி ஸ்லேட்டில் எழுதுனோமோ அந்த மாதிரி. இதுக்கு வந்து பென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எழுதுகிறேன் பாருங்கள். என்னோடய பேரே எழுதுகிறேன். இப்போது இது வந்து பாருங்களேன், நல்ல மாடலாக 2-3 கலர்ஸ் வந்திருக்கு. இந்த பட்டன் அமைக்கிட்டோன்னா அது அழிஞ்சிருது. இந்த பாருங்கள், ஃப்ளவர் வரைகிறேன். ஃப்ளவர் பாட் பாருங்கள், பட்டன் அமைக்கிறேன், அழிஞ்சிருது. இது ஒரு நல்லா இருக்குல்ல. அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து ஸ்லேட்டில் எழுதையில் ரொம்ப இது பண்ணோம். இந்த பாருங்கள், மரம் வரைகிறேன். இப்படி நம்ம ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்சது எதையாவது வரைஞ்சி இந்த மாதிரி அழிச்சிக்கலாம். மனசு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு மாதிரி போர் அடிக்காமல் ரிலாக்ஸ் ஆகும். இது பாருங்கள், என்னோடய சேனல் பேர் எழுதுகிறேன். கதிஜா வின் உலகம். பார்த்தீங்களா, என்னோடய சேனல் பேர் சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோதாங்க நான் வாங்கினது. ரொம்ப சீப்பு தான். இது வந்து 150 ரூபான்னு வாங்கினேன். அது 80, அது 270. மொத்தம் இவ்வளோ தான் ஆச்சு. ஆனால் இப்படி தனியாக இருக்கையில் போர் அடிக்கையில் இந்த மாதிரி எழுதி பார்த்துக்கிறேன். அழகாக ஏதாவது பூக்கள் வரைஞ்சி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்களும் இதுவும் நான் பாரிஸில் தான் வாங்கினேன். வெளியில் எவ்வளோ விலைன்னு தெரில. ஆனால் இது சின்ன ஸ்லேட் இல்லை, பெரிய ஸ்லேட்டு. இது வந்து 150 ரூபான்னு வாங்கினேன். நீங்களும் இது போல் வாங்கிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இதுக்கு மேலே வரைய வராது, ஆனால் வரைய வரும், பார்ப்போம். ஒன்றுனா நான் வரைஞ்சி ஷார்ட் வீடியோவை போடுறேன். எனக்கு என்னமோ எனக்கு வரைகிறத நான் அப்படியே ஷார்ட் வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகே, பாய். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி லீவில் பசங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுங்க. உட்காந்துட்டு எதையாவது வரையட்டும், கிறுக்கட்டும், இந்த மாதிரி வச்சு விளையாடட்டும். ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை கெடுக்காதீங்க. ஃபோனு பூரா
ஃபோன் பார்க்குறனால கண்ணும் வீணாக போயிடும், மைண்டும் ரிலாக்ஸ் இருக்காது. இது விளையாடையில் மைண்ட் ரிலாக்ஸ் வரும். முடிஞ்சால் இந்த மாதிரி பொருட்களை பிள்ளைகளுக்கு விளையாட வாங்கி கொடுங்க. ஓகே, பாய்.